Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸ் NCERT சிலபஸ் சாப்டர் 7 இன்டெகிரல்ஸ் இதில் எக்ஸசைஸ் 7.6 பார்க்க போகிறோம். இன்டெகிரேட் தி ஃபங்க்ஷன்ஸ். கொஷின் நம்பர் 10 sin inverse x whole squared. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க. let I which is equal to integral sin inverse of x whole squared dx. அதாவது with respect to x நமக்கு கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை நாம இன்டெகிரேட் பண்ண போறோம். சரியா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த sin squared x sin inverse x whole squared நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூன்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? ஆனால் அதே மாதிரி இந்த dx-ஐ நம்ம வந்து dv அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியாப்பா? என்ன பண்ணியிருக்கோம்? u which is equal to sin inverse x whole squared and dv which is equal to dx அப்படின்னு எடுத்திருக்கோம். சரியா? இப்போ எப்போதுமே இது என்ன பண்ணுவோம், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ u அப்படின்றது தான் நமக்கு ஃபங்க்ஷனு. அதில் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, du by dx கிடைக்கும். கரெக்டா? which is equal to ஃபார்முலா சொல்லுங்க. we know that d by dx of x power n which is equal to n into x power n minus 1. எதனால் இந்த ஃபார்முலா எழுதுகிறோம், இங்கே வந்து sin inverse x இருக்கு இல்லையா, இது வந்து xன்னு நினச்சிக்கோங்க, 2-ஐ வந்து nன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது, x power n அப்படின்ற ஃபார்மில் தான் இருக்குது. சரியா? ஸோ அதனால தான் என்ன எழுதியிருக்கேன்னா d by dx of x power n which is equal to n into x power n minus 1 எழுதியிருக்கேன். சரியா? இப்போ என்ன ஆகும், இது 2 தான் n, ஸோ முன்னாடி வந்துடும் 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னு வந்துடும். பவரில் என்ன ஆகும், 2 minus 1 வரும். 2 minus 1 1 தானே, அதனால தான் இங்கே நம்ம எதுவும் எழுதலை. சரியா? பட் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. தென் என்ன பண்ணணும், இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸை மறுபடி நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். சரியா? இப்போ அதுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். d by dx of sin inverse x என்ன வரும் சொல்லுங்க, which is equal to 1 by root of 1 minus x squared. கரெக்டா? இப்போ என்ன ஆகும், 2 sin inverse x into 1 by root of 1 minus x squared கிடைக்கும். புரியுதாப்பா இது? தென் என்ன பண்ணலாம் சொல்லுங்க, இது வந்து du by dx, எனக்கு தேவை du மட்டும்தான். அப்போ du which is equal to 2 sin inverse x by root of 1 minus x squared into இந்த dx சில போகும்போது இன்டூவில் வந்துடும், மேலே வந்துடும். புரியுது என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, 2 sin inverse x into 1 by root of 1 minus x squared, அதாவது இந்த root of 1 minus x squared வந்து டினாமினேட்டில் இருக்குது, 2 sin inverse x வந்து நியூமரேட்டில் இருக்குது. சரியா? இந்த dx இந்த சைடில் போகும்போது இன்டூவில் வந்துருச்சு. இதுதான் நமக்கு கிடைச்ச du. அதே மாதிரி இங்கே பாருங்க, dv which is equal to dx. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு சைடும் இன்டெகிரேட் பண்ணோம். இப்போ என்ன வரும், integral dv which is equal to integral dx. ஃபார்முலா சொல்லுங்க. we know that integral dx which is equal to x plus c. கரெக்டா? இங்கே dx இருக்கு, இங்கே வந்து dv இருக்கு. ஸோ integral dv என்னன்னு எழுதலாம், இப்போ vன்னு எழுதலாம். சரியா? இது என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்ன்னு சொல்லுவோம், எக்ஸ் ப்ளஸ் சி. அதாவது இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் அது எழுதணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணிவிட்டு கடைசியாக இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணால் போதும். சரியா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே. இப்போ என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சரியா? யூஸிங் தி இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. integration by parts. formula சொல்லுங்க. integral u dv which is equal to uv minus integral v du. கரெக்டா? integral u dv which is equal to uv minus integral v du. ஓகேவா? இப்போ வந்து நம்ம எதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமோ அதை கூட சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? I என்ன சொல்லுங்க, I which is equal to integral sin inverse x whole squared dx. ஓகேவா? அதாவது இதை என்னது, integral u dv. இப்போ
uv மைனஸ் இன்டெக்ரல் vdu நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம்? u வந்து என்னது? sin inverse x ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? v என்னது? xன்னு கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். மைனஸ் இன்டெக்ரல் v தான் எழுதணும். இப்போ x எழுதிடுவோம். தென் du என்னது? இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இன்டூ 2 sin inverse x by root of 1 minus x squared dx. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ் எடுத்து முன்னாடி எழுதி போகிறோம். 2 இன்டூவில் இருக்குது. சரியா? ஸோ எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். சரியா? அண்ட் இதில் பாருங்கள் 2 வந்து கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அதை வெளியில் எழுதிக்கலாம். இன்டெக்ரலுக்கு வெளியில் எழுதியாச்சு. தென் இன்டெக்ரல் எக்ஸ் by root of 1 minus x squared. இங்கே ஒரு sin inverse x இருக்குது. ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. x into sin inverse x by root of 1 minus x squared dx. ஓகேவா? இப்போது இதை வந்து நாம் I1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? இப்போ என்னாகும்? I which is equal to x into sin inverse x whole squared minus 2i1 அப்படின்னு வந்துடும். கரெக்டா? I1 இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ I1 மட்டும் எடுத்துக்கும். I1 என்னது? இன்டெக்ரல் x into sin inverse x by root of 1 minus x squared dx. ஓகேவா? ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா put t which is equal to sin inverse x அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? இந்த sin inverse பதிலாக sin inverse xக்கு பதிலாக நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா t அப்படின்னு சப்ஸ்டியூஷன் போகிறோம். சப்ஸ்டியூஷன் போட்டாலே என்ன பண்ணுவோம்? உடனே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம்? t அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x நாம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? dt by dx வரும். சரியா? which is equal to ஃபார்முலா சொல்லுங்கள். டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா d by dx of sin inverse x which is equal to என்னது? 1 by root of 1 minus x squared. கரெக்டா? இப்போ இங்கே என்ன வந்துடும்? 1 by root of 1 minus x squared வந்துடும். தென் எனக்கு வந்து dt தான் வேணும். இப்போ dt which is equal to 1 by root of 1 minus x squared into dxன்னு வந்துடும். இந்த dx பையில் இருக்குது. இந்த சில வந்தால் இன்டூவில் வந்துடும். சரியா? அண்ட் இதில் பாருங்கள் t which is equal to sin inverse x அப்படின்னா x which is equal to என்னது? sin t. கரெக்டா? t which is equal to sin inverse x னா x என்னது? sin t. ஓகேவா? இப்போது இந்த I1ல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? sin inverse xக்கு பதிலாக t போட போகிறோம். ஓகேவா? அண்ட் இந்த xக்கு பதிலாக sin tன்னு போட போகிறோம். அண்ட் இந்த 1 by root of 1 minus x squared into dxக்கு பதிலாக dtன்னு போட போகிறோம். சரியா? புரியுதாப்பா? இப்போ I1 எழுதுங்க. அப்போது I1 which is equal to என்ன ஆகிடும்? இன்டெக்ரல் எக்ஸுக்கு பதிலாக sin t வந்துருச்சு. sin inverse xக்கு பதிலாக t வந்துருச்சு. ஆனால் 1 by root of 1 minus x squared into dxக்கு பதிலாக dt வந்துருச்சு. ஓகேவா? புரியுதா? இதான் நம்மளுடைய I1. இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். t into sin t dt அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? இப்போ இதில் t-யை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா uன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அண்ட் sin t dt இருக்கு இல்லையா, இதை வந்து நான் dv அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், u which is equal to t and dv which is equal to sin t dt. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஷியேஷன் தான் பண்ணுவோம் இல்லையா? அப்போ என்ன வரும்? u அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு t வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ du by dt அப்படின்னு வந்துடும். which is equal to we know that d by dx of x which is equal to 1. அப்போ t-யை வித் ரெஸ்பெக்ட் டு t நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1 தான் வரும். சரியா? இப்போ du which is equal to இந்த dt இந்த சைடில் வந்து எப்படி வரும்? இன்டூவில் வந்துடும். ஸோ 1 into dt தான். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரெண்டு சைடும் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். அப்போ இன்டெக்ரல் dv which is equal to integral sin t dt. ஃபார்முலா சொல்லுங்கள். we know that
integral dx which is equal to x plus c, integral sin x dx which is equal to என்னது minus cos x plus c. சரியா? அப்போ integral dv க்கு பதிலா நம்ம என்ன எழுதுவோம் v ன்னு எழுதிடுவோம் which is equal to sin x இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ், இங்கே t இருக்கிறதுனால மைனஸ் காஸ் டி அப்படின்னு வருது. சரியா? புரியுதா இது? இப்போ மறுபடியும் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சொல்லுங்கள், யூஸிங் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. ஓகேவா? the integral u dv which is equal to uv minus integral v du. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், இது வந்து i1 தான் நம்ம எழுதிட்டுருக்கோம். i1 which is equal to integral t sin t dt. கரெக்டா? which is equal to இதில் u யார் t தான், t v யார் மைனஸ் காஸ்டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கோங்க, மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கோங்க. தென் சென்டரில் மைனஸு, அகெயின் இன்டெக்ரலில் என்ன பண்ணணும் v தான். ஸோ மைனஸ் காஸ்டி du, du வந்து dt தான். ஓகேவா? தென் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வந்து வெளியில் வந்துடும் இல்லையா? ஸோ மைனஸ் டி காஸ்டின்னு எழுதிடுவோம். இங்கே இந்த மைனஸ் வெளில வந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் இன்டெக்ரல் cos t dt ஆகிடும். சரியா? இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral cos x dx which is equal to என்னது sin x plus c. கரெக்டாப்பா? இப்போ என்ன நமக்கு which is equal to minus t cos t, இங்கே நமக்கு ப்ளஸ் sin tன்னு வந்துடும். sin t plus c1 இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? நம்ம எதுக்கு வந்து t அப்படின்னு சப்ஸ்டியூஷன் போட்டோமோ அதை வந்து நம்ம மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, இதில் பாருங்கள், சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக தான் t அப்படின்னு எடுத்திருக்கோம். சரியா? அதே மாதிரி சைன் டிக்கு பதிலாக என்ன பண்ணணும், அப்போ நம்ம எக்ஸ்ன்னு எழுதணும். சரியா? சைன், அதாவது டீக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதணும், சைன் டீக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எழுதணும். இப்போ சொல்லுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி. ஓகே, சைன் டீயை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எழுதிடுவோம். சரியா? இங்கே டீக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுத போகிறோம். சரியா? டீன்றது சைன் இன்வர்ஸு எக்ஸு. ஓகேவா? டீன்றது சைன் இன்வர்ஸ் எக்ஸு, சைன் டீன்றது எக்ஸு. அப்போ காஸ்டி யார், நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? காஸ்டி காஸ் எக்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது காஸ் எக்ஸ்க்கு பதிலாக என்ன போடுவோம் நம்ம, ரூட் ஆஃப் 1 மைனஸ், இங்கே வந்து நீங்கள் டீனே எழுதிக்கோங்க. காஸ் டீயே நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது இங்கே சைன் டீக்கு பதிலாக நான் எக்ஸ் போட போகிறேன். இப்போ இதுலேயும் எக்ஸ் தானே போடுவோம். அப்போ காஸ் டீக்கு பதிலாக நம்ம என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணணும், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? இங்கே காஸ்டிக்கு பதிலாக ரூட் ஆஃப் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும், ப்ளஸ் சைன் டியை எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன், ப்ளஸ் c1. சரியா? புரியுதா இது? இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரூட் ஆஃப் மைனஸ், அதாவது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை முன்னாடி எழுதிட்டு தென் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எழுதிக்கோங்க. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது சம்மு. ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் c1. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய i1. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? சப்ஸ்டியூட் 2 in 1. ஓகேவா? 1 என்னது, i which is equal to x into sin inverse x whole squared minus 2 into i1. கரெக்டா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். which is equal to x into sin inverse x whole squared minus 2 into bracket open பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், i1 ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும்.
மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு. ஓகேவா? இப்போ பொதுவாக நம்ம இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டை ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ என்ன ஆகும்? விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு. இந்த மைனஸ் 2 உள்ளே போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 root of 1 minus x squared into sin inverse x. இந்த minus 2 இது கூட multiply ஆகும்போது minus 2x அப்படின்னு வந்துடும் plus c. ஓகேவா? Therefore I which is equal to x into sin inverse x whole squared plus 2 into root of 1 minus x squared into sin inverse x minus 2x plus c. இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?